எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 95,000 கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் 90,000 தான் கேட்குறோம். அது 75,000 தான் கேட்குறாங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி, பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டி கஸ்டமர் 1,40,000 கேட்குறாரு. வாங்க, இந்த வண்டி கஸ்டமர் 1,90,000 கேட்குறாரு. கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 தான் இந்த ஒரு பொலேரோ கேட்குறேன். எஃப்சி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 கேட்குறாங்க. நேரடியாக இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான் கேட்குறாரு. எஃப்சி நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,80,000 தான் கேட்குறாரு. வணக்கம், சஷ்டி உசுருகாஸ் திருப்பூர். நம்ம சஷ்டி உசுருகாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மங்கலம் ரோடு பார்த்தீங்கன்னா பழக்குடோன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி உசுருகாஸ் அமைந்திருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல் வசதியும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வண்டி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் வண்டி எடுத்துக்கவும் செய்கிறோம். அப்படி இல்லை ஒரு ரேட் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் வேணும் அப்படின்னா பார்க்கிங்கில் போட்டு ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு சேஃபான இடம் வேறு, கேமராலேருந்து வாட்ச்மேன்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்கள் வண்டியை வந்தாலும் ரொம்ப சேஃபான வச்சுப்போம். வாங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமணி தொலைவிட்டு இருப்பீங்க லோ பட்ஜெட்டில். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல், 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி பேப்பர் கரண்டில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது, மிச்சபடி வண்டியில் பெருசாக எதுவுமே கிடையாது. எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. சீட் கவர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 தான் கேட்குறோம். இன்றைக்கி 2007 பார்த்தீங்கன்னா 1,10,120 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம வெறும் 90,000 தான் கேட்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல் MPFI இன்ஜினு. வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமர் போட்டு கொடுத்தலாம். வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி, ஈரோடு நம்பரில் ஒரு 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க, கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2010 2nd ஓனர் MPFI. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 1,40,000 கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்தே கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல் 2nd ஓனர் கண்டிஷன், ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 3132 வண்டி, ஒரு ஃபேன்சி நம்பர். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் 1,80,000 கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். ஆமணி வந்து பார்த்து எப்போயும் நம்மகிட்ட ஒரு 10 வண்டி பக்கத்தில் ஸ்டாக் இருக்குது, ஒரு 4 வண்டி காட்டியிருக்கோம். ஆமணி தேவைப்படுறவங்க எப்பவுமே நம்மகிட்ட கால் பண்ணுங்கள், கம்மியான ரேட்டில் எடுத்துக்கலாம். Hyundai Santro கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ½ ஹவர் மட்டும் தான் பார்க்கிங் சேல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்டாக தரலாங்கிறாங்க. 2006 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த வண்டி ஒரு 75,000 தான் கேட்குறாங்க. பவர் ஸ்டேரிங், ஏசி, பவர் விண்டோ வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வர வண்டி 75,000 தான் கேட்குறாங்க, ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2008 மாடல் 2nd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா TN39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 90,000 கேட்குறாரு, ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 800 2007 மாடல், ஒரு தெளிவான 800 ஒரிஜினல் பெயிண்டில் யாராவது சொல்லாவிட்டு இருந்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் வண்டி உள்ளே போல் வாட்டர் வாஷ் பண்ணி கஸ்டமர் தெளிவாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான் கேட்குறாரு, எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது. நேரில் வாங்க, இதுலேருந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Santro 2006 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிருக்கு. வண்டியில் ஒரு சின்ன பிசுறு கூட ரஸ்ட் இருக்காது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வண்டினே சொல்லலாம். இன்றைக்கி இந்த வண்டி இவ்வளோ குவாலிட்டியாக இருந்தால் 1,40 வரைக்கும் போகும். நம்ம சஷ்டி உசுருகாஸில் கேட்குறது 1,30,000 கேட்குறோம், ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க, குவாலிட்டியான வண்டி முன்ன பொண்ணை பார்க்க வந்தால் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Duster 110 BHP. இந்த வண்டி மாடல் 2015 மாடல், ஒரு 2nd ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி, முழுக்க சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு ப்ராப்பரான கண்டிஷனில் நீட்டாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4,5 லட்சம் 4,5 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,30,000 தான் கேட்குறோம். வாங்க, நேரில் பேசிக்கலாம். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Honda City IVTEC பெட்ரோல் வண்டி, 2009 மாடல், 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துடும்.
வண்டி பார்த்தீங்கன்னா 4 அலாய்வில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்டெப்னி மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,80,000 தான் கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுக்க முடியும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் 2010 மாடல் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷனில் மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆயிருக்கு. வண்டி ஓட்டி பார்த்தோம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நல்ல நீட் அண்ட் கண்டிஷனாக இருக்குது. மைலேஜ் பார்த்து நல்லா இப்போ நான் ஓட்டின வரைக்கும் கிடைக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,10,000 கேட்குறாரு. ஃபிக்ஸர் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துறோமோ எடுத்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் 7 சீட்டர் கேட்டுருந்தீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். பொலேரோ கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் ஆம்னி ஈகோலாம் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில். உங்களுக்காக ஒரு டிஎஸ்எல்ல நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி சிஆர்டி இன்ஜின் வந்து டிஏ இன்ஜின். இந்த வண்டி இன்னைக்கு 2003 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கும். நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 தான் இந்த ஒரு பொலேரோ கேட்குறேன் எஃப்சி கரண்ட்டோட. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தரணும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் 2023 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஒரு விஐபி ஃபேன்சி நம்பரோட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்திருக்கு. சிங்கிள் நம்பர் 7 வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,50 கேட்குறாங்க. ஃபிக்ஸடு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட் டீசல் வண்டி. டீசல் வண்டி நிறைய பேர் செவர்லெட் பீட்டில் விரும்பி எடுப்பீங்க. என்ன ரீசன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். இந்த வண்டி இன்னைக்கு 2013 மாடல் செகண்ட் ஓனர். இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 கேட்குறாரு. ஃபிக்ஸடு கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துற முடியும் எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல் 2013-14 மாடல். நாலும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் வந்துடும். ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டு. இன்றைக்கி இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2,15,000 2,30,000 2,50 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுக்கணுமோ எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குயிட் 2018 மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது கஸ்டமர் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,85 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க, நேரில் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இயான் 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 88,000 ஷோரூம்லேயே சர்வீஸ் பார்த்த வண்டி. ஒரு ஷோரூம் சர்வீஸில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி எடுக்கணும். இந்த இயான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா தான் கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பேசி எடுக்குமோ எடுத்து வந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ ஒயிட் கலர் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா -4 ஓனர் ஆகி போச்சு. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் சீசிங் வண்டி தான். கஸ்டமர் வந்து விட்டுருக்காங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 கேட்குறாங்க. நேரடியாக வாங்க, இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக ஆஃபராக கிடைக்கும். சீசிங் வண்டி தான். எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுக்குமோ எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல் சில்வர் கலர் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் 1,90,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க, பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRV ஒரு சன்ரூஃபோட வர வண்டி. 2016 மாடல் திருப்பூர் வண்டி செகண்ட் ஓனரில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸும் வண்டியில் இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் 6,05,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம். i20 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. நாலும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் வந்துடும். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒயிட் கலர் வண்டி. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி இன்டீரியர்லேருந்து ஹேண்ட்ரைட் செட் வரைக்கும் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. இது கஸ்டமர் வெரி ஆஃபராக 2,40,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா லோகன். இந்த வண்டி மாடல் 2009 மாடல் 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் லைவில் வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் 1,40,000 கேட்குறாரு. வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பேசணுமோ பேசி எடுத்து கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போலோ வெல்ஸ்வேகன் போலோ டீசல் 2014 மாடல். நாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலைஸ் போட்டிருக்காங்க. வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் எப்படி கார் இருக்கணும் அந்தளவு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வச்சிருக்காங்க. ஏசிலேருந்து எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற 3,85 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது. வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுக்கணுமோ எடுத்து கொடுத்துலாம். இத்தனை வண்டிகள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வண்டி தான். ரேட்டில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி டவுன் பேமெண்ட் ஒரு 30,000 40,000 நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி நாங்கள் டெலிவரி எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்ததை விட நம்ம குடோனில் அது அவுட்டர்லாம் பார்த்து நிறைய வண்டிகள் நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம் பார்க்கிங் சேலுக்கு. உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நம்ம கொடுக்குற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பேசி எடுத்து தர முடியுமோ எடுத்து கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.